السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله خير الأنام وعلى آله الأعلام وصحابه الكرام، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் உரித்தாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வார ஜும்மா உரையில் ஹலால் உணவுகள் சம்பந்தமான சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொண்டோம். அந்த வகையில் இந்த பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களும் மனிதனுடைய தேவைகளுக்காகவே படைக்கப்பட்டிருந்தாலும் கூட, எவைகளை உணவாக ஆக்கிக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது, எந்தெந்த உயிரினங்கள் உணவாக ஆக்கிக் கொள்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை படைத்த ரப்புல் ஆலமீன் தீர்மானித்து சொல்லுகிறான் என்பதையும் நாம் தெரிந்திருக்கிறோம். அந்த வகையில் மனித இனத்திற்கு அனுமதிக்கப்பட்ட உயிரினங்கள் எது என்றால், எதுவெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதை தவிர மற்ற அனைத்துமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தடை செய்யப்பட்டது என்று வருகிற போது நாம் கடைசியாக சொன்னதை போன்று, முதலாவதாக பன்றிக்கறி இஸ்லாத்திலே முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. விலங்கினங்களை பொறுத்தவரையில் கோரை பற்களை உடைய, வேட்டையாடி பிற உயிரினங்களை சாப்பிடக்கூடிய மாமிச உண்ணிகளாக இருக்கக்கூடிய அனைத்து விலங்குகளும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. பறவைகளை பொறுத்தவரையில் கோரை நகங்களை உடைய, எதை எடுத்தாலும் தன்னுடைய கால்களால் பிடித்து கொண்டு அலகுகளால் கீறி கிழித்து சாப்பிடக்கூடிய அனைத்து வகை பறவை இனங்களும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. பூச்சிக்களை பொறுத்தவரையில் வெட்டிக்கிளியை தவிர மற்ற எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கிறது. கடல்வாழ் உயிரினங்களை பொறுத்தவரையில் அனைத்தும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சொல்லப்பட்ட செய்திகள் தான். அல்லாஹ் கடல்வாழ் உயிரினங்களை பற்றி சொல்லுகின்ற போது, உஹில்ல லக்கும் ஸைதுல் பஹ்ரி வ தஆமுஹு, கடலிலே வேட்டையாடுவதும் கடல்வாழ் உயிரினங்களை வேட்டையாடுவதும் அவைகளை உணவாக எடுத்துக்கொள்வதும் உங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா பொதுவாக சொல்லுகிறான் என்ற அடிப்படையில், நீரில் மட்டுமே வாழக்கூடிய உயிரினங்களாக இருந்தால் தண்ணீரில் வாழக்கூடிய அத்தனை உயிரினங்களும் ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் இன்னொரு செய்தி என்னவென்றால், நீர்வாழ் உயிரினங்களை பொறுத்தவரையில் அவைகள் செத்து போனாலும் கூட சாப்பிடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. மீனோ மீன் மாதிரி உள்ள எந்த உயிரினமாக இருந்தாலும் அது நீரிலே மட்டும் வாழக்கூடிய உயிரினங்களாக இருந்தால் அறுத்துதான் அவைகளை சாப்பிட வேண்டும் என்ற சட்டம் கிடையாது. அது தாமாக செத்து போனவைகளும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்திருக்கிறோம். இங்கே இன்னொரு விஷயம் என்னவென்றால், இப்படி உயிரினங்கள், பறவைகள், இவைகளில் எது தடுக்கப்பட்டதோ அவை தவிர உள்ள அத்தனையும் ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில், ஹலாலாக மனிதனுக்கு உகந்ததாக ஆக்கப்பட்டிருக்கிற அந்த உயிரினங்களில் இன்னொரு நிபந்தனையை இஸ்லாம் எப்படி விதிக்கிறது என்றால்,
உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட பிராணிகளாக இருந்தாலும் அவைகள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்கப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். அனுமதிக்கப்பட்ட பிராணிகள் என்று பிரித்துவிட்டு இரண்டாவது நிபந்தனையாக இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? அனுமதிக்கப்பட்ட பிராணிகள், உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும், கடல்வாழ் உயிரினங்கள் நீங்களாக மற்ற உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் அனுமதிக்கப்பட்டவைகள், அதில் கூடுதலாக ஒரு தகுதி சேர்க்கப்பட்டிருக்கிறது. என்ன நிபந்தனை என்றால் அது அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். குர்ஆனில் தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், வலா தஅகுலு மிம்மா லம் யுذ்கர் இஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாத எதையும் நீங்கள் சாப்பிடாதீர்கள், அது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி என்றால் அதிலே என்ன நிபந்தனைகள் வருகிறது என்றால், அறுப்பவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும், அவர் பிஸ்மில்லா என்று சொல்லி அறுத்திருக்க வேண்டும். பிஸ்மில்லா என்று சொல்லி ஒருவர் இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர் அறுத்தால் அந்த இறைச்சி ஹலாலாக ஆகிவிடாது. ஏனென்றால் அவர்தான் அல்லாஹ்வையே ஏற்றுக்கொள்ளவில்லையே, அவருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளுக்கு எந்த அங்கீகாரமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி என்று ஒருவர் அறுக்க வேண்டும் என்றால் அவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவராக இருக்க வேண்டும் அல்லவா? இல்லை என்றால் அவருடைய வார்த்தைகள் உயிரோட்டமில்லாததாக இருக்கிறது என்ற அடிப்படையில் ஒரு இஸ்லாமியன் அறுக்க வேண்டும், பிஸ்மில்லா என்று சொல்லி அறுக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறார். இந்த நிபந்தனைகள் இருந்தால், அனுமதிக்கப்பட்ட பிராணிகளாக இருந்தாலும் ஒரு இஸ்லாமியன் அறுத்திருக்க வேண்டும், பிஸ்மில்லா சொல்லி அறுத்திருக்க வேண்டும். இந்த நிபந்தனைகள் இருந்தால் அது அனுமதிக்கப்பட்ட இறைச்சியாக மாறிவிடுகிறது. இல்லை என்றால் அவைகள் தடை செய்யப்பட்ட இறைச்சியாக இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அது மாறிவிடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், பிஸ்மில்லா என்று சொல்லி ஏன் அறுக்கிறோம்? அந்த உயிரினங்களை அறுக்கின்ற போது பிஸ்மில்லா என்று சொல்லுவதற்கும் அந்த உணவு ஹலாலாகுவதற்கு மத்தியில் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று பார்த்தால் ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவைகள். மனிதனாக இருந்தாலும் சரி, என்னதாக இருந்தாலும் அவைகள் அனைத்துமே அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவைகளாக இருக்கிறது. ஒரு உயிரை இன்னொருவர் எடுப்பது என்பது மனிதர்களில் யாருக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை. அப்படி இருக்கின்ற போது இன்னொரு உயிரினத்தினுடைய உயிரை நாம் கொன்று எடுத்து அதை நாம் சாப்பிடுகிறோம் என்றால் எந்த அடிப்படையில் சாப்பிடுகிறோம்? அல்லாஹ் கொடுத்திருக்கிற அனுமதியின் அடிப்படையில் நாம் சாப்பிடுகிறோம். அல்லாஹ்வுக்கு சொந்தமானது தானே. ஒரு ஆடு இருக்கிறது, ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குகிறோம் என்றால் அந்த இறைச்சிக்கு நாம் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் அந்த ஆட்டினுடைய உயிரை 10 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நம்மால் உற்பத்தி செய்ய முடியாது. உயிரை உற்பத்தி செய்ய முடியுமா? உயிரை எடுக்கின்ற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கிறது. அந்த அதிகாரத்தை உயிரினங்கள் விஷயத்தில் சில உயிரினங்களுக்கு விதிவிலக்கு அளித்து மனிதனுக்கு அதை அனுமதித்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த அனுமதிதான் பிஸ்மில்லா என்ற வார்த்தையை சொல்லுவது. அதனுடைய மறைமுக பொருள் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் அறுக்கிறேன். அப்படியானால் இதை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய அனுமதியின் பெயரில் இந்த உயிரை நான் எடுக்கிறேன். என்னுடைய அதிகாரத்தின் கீழ் நான் எடுக்கவில்லை, நான் சுயமாக எடுக்கவில்லை. இந்த உயிரை எடுக்கின்ற உரிமை எனக்கு வழங்கப்படவில்லை. ஆனால் இதை படைத்த இறைவன் கொடுத்திருக்கிற அந்த அதிகபட்ச அனுமதியின் அடிப்படையில், அவன் கொடுத்திருக்கிற உரிமையின் அடிப்படையில் நான் இந்த உயிரை எடுக்கிறேன் என்ற அந்த வார்த்தை குறியீடு தான் பிஸ்மில்லா என்று சொல்லி அறுப்பது. அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு நான் இந்த காரியத்தை செய்கிறேன். அந்த அனுமதி இல்லாமல் நீ அந்த உயிரை எடுத்தாய் என்று சொன்னால், பிஸ்மில்லா என்று சொல்லாமல் நீ எடுத்தாய் என்று சொன்னால் அந்த உயிரினங்கள் விஷயத்தில் நீ அத்துமீறி விட்டாய் என்று அர்த்தம். அதனால் உனக்கு அது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான டெக்னாலஜிகள் வளர்ந்திருக்கிறது. தொழில்நுட்ப துறையிலே மனிதன் விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்லுகிறார். ஆனால் மனித உயிரை உருவாக்குகின்ற தொழில்நுட்பம் இந்த உலகத்தில் வருமா என்றால் அது கியாமத் நாள் வரை வராது. ஒரு உயிரை உருவாக்க முடியுமா என்றால் எவனாலும் முடியாது. மனித உடலில் இருக்கின்ற ஆற்றல்களை வேண்டுமானால் செயற்கையாக எத்தனையோ விதங்களில் அதை மனிதனுடைய தொழில்நுட்பத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வந்து விடலாம். ஆனால் மனித உயிரையோ பிற உயிரினங்களுடைய உயிரையோ
எவனாலும் உருவாக்க முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தை ஆட்டி படைக்க போகிற ஒரு தொழில்நுட்பம் என்று சொன்னால் AI டெக்னாலஜி என்று சொல்கிறோம். எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய செய்திதான். செயற்கை நுண்ணறிவு என்று தமிழிலே சொல்லப்படுகிறது அல்லவா? இந்த AI டெக்னாலஜி தான் இனி வரக்கூடிய காலத்தில் உலகை ஆட்டி படைக்க போகிறது என்று சொல்லுகிறார்கள். நிறைய மனிதர்களுடைய உடல் உழைப்புக்கு வேலை இல்லாமல் செய்து விடுகின்ற ஒரு தொழில்நுட்பம் என்று பயம் காட்டப்படுகிறது. நிறைய நன்மைகளும் இருக்கிறது, அதன் மூலமாக நிறைய தீங்குகளும் இருக்கிறது. AI தொழில்நுட்பத்தின் மூலமாக எப்படியெல்லாம் அவர்கள் விளையாடுகிறார்கள் இப்பொழுதே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இங்கே நான் பேசுகிறேன், என்னுடைய பேச்சை அப்படியே ரெக்கார்டு செய்து வைத்துக் கொண்டு அதை எடுத்து இன்னொருவருடைய குரலோடு இந்த பேச்சை சம்பந்தப்படுத்த முடியும். அப்படி சம்பந்தப்படுத்துகின்ற போது பேசப்படுகின்ற விஷயம் நான் பேசியதாக இருக்கும், ஆனால் குரல் இன்னொருவர் பேசியதாக காட்டும். இறந்தவர்களுடைய குரல்களை எல்லாம் இப்பொழுது கொண்டு வந்து AI டெக்னாலஜியின் மூலமாக உலகத்திலே உலாவிடுவதை நாம் பார்க்கிறோம். சமீபத்திலே கூட, அதாவது நாகூர் கனிவா இறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, அவருடைய குரலிலே இப்பொழுது இன்னும் சில நாட்களில் வெளிவரவிருக்கிற ஒரு திரைப்படத்திலே ஒரு பாடல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பாடலை எழுதியவர் பாடியவர் வேறு நபர், ஆனால் அந்த பாடல் நாகூர் ஹனீஃபாவினுடைய குரலிலே வெளி உலகத்திற்கு காட்டப்படுகிறது. அவர் இறந்து விட்டார், அவருடைய குரல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த குரலை இந்த பாடலோடு இணைத்து அவர் பாடுவதாக காட்டப்படுகிற அந்த நிறையை பார்க்கிறோம். அதே போன்று எத்தனையோ செய்தி நிறுவனங்கள் மனிதர்களை பயன்படுத்தி செய்திகளை வாசிப்பதற்கு பகரமாக AI டெக்னாலஜியை பயன்படுத்தி செய்திகளை வாசிக்கிறது. ஆள் இருப்பதை போன்றே தெரியும், ஆனால் ஆட்கள் கிடையாது. பெண்ணுடைய குரலிலே செய்தி வாசிக்கப்படும், ஆனால் வாசிப்பவர் பெண் கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட சாப்ட்வேர் என்பதை பார்க்கிறோம் அல்லவா? ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறோம் என்றால், மனிதனுடைய அறிவு என்பது தொழில்நுட்ப துறையிலேயும் விஞ்ஞான துறையிலேயும் அறிவியலிலேயும் எங்கோ போய்கொண்டிருந்தாலும் கூட மனிதனால் ஒரு உயிரை உற்பத்தி செய்ய முடியுமா என்றால் எந்த மனிதனாலும் முடியாது. இறந்துவிட்ட மனிதனுக்கு உயிர் கொடுக்கின்ற டெக்னாலஜி இந்த உலகத்தில் வருமா என்றால் நிச்சயமாக வராது. அந்த ஆற்றலை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுக்கவில்லை. நம்முடைய உடம்பிலே உள்ள உயிர் அணுவிலிருந்து இன்னொரு உயிரை உற்பத்தி செய்யலாம், அந்த டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது. ஆனால் நான் இறந்து விட்டேன் என்று சொன்னால் எனக்கு மீண்டும் உயிர் கொடுத்து என்னை எழுப்ப முடியுமா என்றால் அந்த தொழில்நுட்பம் மனிதனுக்கு வழங்கப்படவில்லை. அது அல்லாஹ் தன்னுடைய கைவசம் வைத்திருக்கிறார். இது மனிதர்களுக்கு மட்டுமல்லாது எல்லா உயிரினங்களுக்குமே பொருந்தும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த உயிரை நான் எடுக்கிறேன் என்று சொன்னால் இந்த உயிரை என்னால் திரும்ப கொடுக்க முடியாது. எந்த அடிப்படையில் இதை நான் எடுக்கிறேன்? அல்லாஹ் கொடுத்த அனுமதியின் பெயரில் நான் எடுக்கிறேன் என்ற வார்த்தை குறியீடு தான் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுப்பர். இப்படி அறுக்கின்ற அந்த பிராணிகள் மட்டும்தான், அது அனுமதிக்கப்பட்ட பிராணிகளாக இருந்தாலும் இந்த முறைப்படி அது அறுக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி அறுக்கப்பட்டிருந்தால் அது ஹலாலாக்க. இப்படி அறுக்கப்படாமல் இதற்கு மாற்றமான முறையில் கொல்லப்பட்டிருந்தால், தலையில் அடித்தோ அல்லது வேறு சில முறைகளை பின்பற்றியோ தண்ணீரில் முக்கியோ கழுத்தை நெரித்தோ அந்த பிராணிகள் கொலை செய்யப்பட்டிருக்குமேயானால் அவைகள் சாப்பிடுவதற்கு உகந்ததல்ல என்று மார்க்கம் தடை செய்திருக்கிறது. அதிலேயும் அறிவியல் காரணங்கள் இருக்கிறது, அது வேறு விஷயம். அறுக்கின்ற போது அதனுடைய இரத்தங்கள் எல்லாம் முழுமையாக வெளியேறி விடுகிறது. இஸ்லாம் சொல்லுகிற அந்த அறுக்கின்ற அந்த முறையே விஞ்ஞான உலகத்தினால் பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்யப்பட்டு இது உயிரினங்களை துன்புறுத்தாத ஒரு முறை என்று உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு முறையாக இருக்கிறது. மற்ற முறைகளில் அந்த உயிரினங்கள் கொல்லப்படுவதற்கும் இஸ்லாம் சொல்லுகிற அந்த முறைப்படி அந்த பிராணிகள் அறுக்கப்படுவதற்கு மத்தியில் பார்த்தால் அந்த விலங்கினங்கள் எந்த விதமான வேதனையையும் அவைகள் உணர்வதில்லை. மாறாக அவைகள் துடிப்பதெல்லாம் அது வலியின் அடிப்படையில் அவைகள் துடிப்பதல்ல, மாறாக இதயம் இயங்கிக் கொண்டிருப்பதின் காரணமாக இரத்தத்தை முழுமையாக வெளியேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த பிராணிகள் துடிக்கிறது என்பதை அறிவியல் உலகம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஏன் மார்க்கம் இப்படி அதை அறுத்து இரத்தம் வெளியாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது என்றால், நமக்கெல்லாம் தெரிந்ததுதான், இரத்தத்திலே பலவிதமான மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் கலந்து கொண்டே இருக்கிறது. இரத்தம் தான் மனித உடல் இயக்கத்தினுடைய மூல காரணமாக இருக்கிறது. இதயத்திலிருந்து பம்ப் செய்யப்படுகிற
ரத்தம் எல்லா உறுப்புகளுக்கும் தேவைப்படுகிற ஆக்சிஜனையும் இன்ன பிற சத்துகளையும் உணவுப் பொருட்களிலிருந்து பிரித்து எடுத்துக்கொண்டு செல்கிறது. அதே நேரத்தில் அந்த உறுப்புகளிலிருந்து பெறப்படுகின்ற கழிவுகளையும் அந்த ரத்தம் தான் சுமந்து கொண்டே வருகிறது. கிட்னிக்கு பக்கத்திலே வருகிற போது அந்த கழிவுகள் எல்லாம் ஒதுக்கப்படுகிறது. நுரையீரலுக்கு பக்கத்திலே வருகிற போது அது சம்பந்தமான கழிவுகள் நீக்கப்படுகிறது. இப்படி மனித உடலில் தேவையில்லாத அத்தனை அம்சங்களும் இரத்தத்தின் மூலமாக வெளியேற்றப்படுகிறது என்று வருகிற போது, இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிற போது பார்த்தால் அதிலே தீங்கு விளைவிக்கக்கூடிய பல அம்சங்களும் விஷத்தன்மை கொண்ட பல அமிலங்களும் அதிலே கலந்திருக்கிறது என்பது அறிவியல் உண்மை. அப்படி இருக்கின்ற போது இரத்தம் வெளியேற்றப்படாமல் தாமாக ஒரு பிராணி செத்துவிட்டது என்று சொன்னால் அந்த இரத்தம் அந்த இறைச்சியிலே அப்படியே உறைந்து விடுவதின் காரணமாக அந்த இறைச்சியிலையும் அந்த நச்சுத்தன்மை ஊடுருவி அது சாப்பிடுவதற்கு உகந்த இறைச்சியாக இல்லை என்ற நிலையை அடைந்து விடுகிறது என்பதை நாம் சொல்லவில்லை, அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். இஸ்லாம் அதனால் தான் சொல்லுகிறது, எந்த பிராணியாக இருந்தாலும் ஓடுகின்ற அந்த இரத்தம் இருக்கின்ற பிராணிகளாக இருந்தால் அவைகளை நீங்கள் அறுத்து இரத்தத்தை எல்லாம் வெளியேற்றியதற்கு பிறகு அவைகளை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறது. அதன் காரணமாகத்தான் அறுக்கின்ற முறை நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிற இந்த அறுக்கின்ற முறையிலிருந்து இருக்கிற அந்த அறிவியல் உண்மையை நாம் புரிந்து கொண்டாலே தாமாக செத்து போனவைகளை ஏன் இஸ்லாம் தடை செய்கிறது, மற்ற விதத்தில் அடித்துக் கொள்ளப்படுகிற விலங்கினங்களை ஏன் தடை செய்கிறது என்பதையெல்லாம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். சுருக்கமாக நாம் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், இஸ்லாம் எதையெல்லாம் தடை செய்திருக்கிறதோ அவைகளெல்லாம் மனித இனத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது என்ற ஒரே அடிப்படையை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிராணியை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது, ஒன்றை தடை செய்திருக்கிறது, ஒரு முறையை அனுமதித்திருக்கிறது, இன்னொரு முறையை தடை செய்திருக்கிறது என்றால் அந்த முறை மனித குலத்திற்கு எதிரானது, அது மனித உடலுக்கு உகந்ததல்ல என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது என்பதை நாம் பொதுவாக புரிந்து கொண்டால் ஹலால் உணவுகளை குறித்த பார்வை என்ன என்பது நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும். ஏனென்றால் இப்பொழுது சமீப நாட்களாகவே நான் கடந்த வாரம் சொன்னதை போன்று ஹலால் உணவு என்பது ஏதோ இஸ்லாமியர்களுக்கான அது ஒரு உணவு திட்டம், அதை பிற சமுதாயத்தவர்கள் பின்பற்றுவதென்பது அவர்கள் மீது திணிக்கின்ற ஒரு உணவு கலாச்சாரம், அதை திணிக்க கூடாது என்பன போன்ற தவறான பரப்புரைகள் செய்யப்படுகிறது. ஆனால் இங்கே ஒரு அறிவியல் உண்மை என்னவென்றால், இஸ்லாம் எந்த முறைப்படி அனுமதி அளித்திருக்கிறதோ அந்த முறைப்படி அதை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் அது மனித உடலுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அந்த முறைக்கு மாற்றமாக நாம் எடுத்தோம் என்று சொன்னால் அது மனித உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் என்ற அந்த பொதுவான புரிதலை நாமும் புரிந்து கொண்டு மற்ற சமய மக்களுக்கும் அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிற. செத்துப்போன பிராணிகளை பொறுத்தவரையில் பன்றியை எடுத்துக்கொண்டால் அதில் எல்லா பொருளுமே தடை செய்யப்பட்டிருக்கிற, அதனுடைய இறைச்சி மட்டுமல்ல, அதிலிருந்து பெறப்படுகிற அத்தனை அம்சங்களும் பன்றி நாய் போன்ற பிராணிகளில் எல்லாம் வேறு எந்த பயன்பாட்டிற்கும் அவைகளை பயன்படுத்தக்கூடாது, எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கிறது. எது தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதை விற்பனை செய்வதும் தடை செய்யப்பட்டிருக்கிற. இஸ்லாமிய நாடுகளிலே பார்த்தால் இன்று பன்றி இறைச்சிகள் கூட முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது என்பதை நாம் செய்திகளிலே பார்க்கிறோம். ஆனால் அது தடை செய்யப்பட்ட விற்பனை தான். எந்த பொருளை அல்லாஹ் முழுமையாக தடை செய்திருக்கிறானோ அதை விற்பதும் தடை செய்யப்பட்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நூல்களிலே வரக்கூடிய செய்தி, மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு எல்லோரையும் நிறுத்தி வைத்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய அந்த உரையிலே சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட அந்த பிராணிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போது எவைகளெல்லாம் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை விற்பனை செய்வதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பன்றியை விற்பனை செய்வதையும் மதுபானத்தை விற்பனை செய்வதையும் போதை தரக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளை விற்பனை செய்வதையும் தாமாக செத்து போன பிராணிகளை விற்பனை செய்வதையும், அது அனுமதிக்கப்பட்ட பிராணியாக இருந்தாலும் சரிதான்,
மார்க்கப்படி அறுக்கப்படுவதற்கு முன்பாகவே அவைகள் இறந்துவிட்டது என்று சொன்னால் அவைகளை விற்பனை செய்வதையும் சிலைகளை விற்பனை செய்வதையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்திருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையிலே ஒரு பிரகடனத்தை வெளிப்படுத்துகிறார்கள். தாமாக செத்து போன பிராணிகள் என்றால் இன்னைக்கு முஸ்லிம் வியாபாரிகள் கூட சில நேரங்களில் கொஞ்சம் கவனக்குறைவாக அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றால், கோழிக்கடையோ அல்லது ஆடு விற்பனை செய்கிற கடைகளோ வைத்திருப்பவர்கள் அந்த பிராணிகள் இறந்து விட்டது என்று சொன்னால் பொருளாதார நஷ்டம் ஏற்படுமே என்ற காரணத்திற்காக அதை வெளியிலே தெரியாமல் விற்பனை செய்து விடுகிற நிலைகளை சில இடங்களிலே பார்க்கிறோம். சில பேர் நினைக்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு தானே இது தடை செய்யப்பட்டிருக்கிறது, பிற சமயத்தவர்களுக்கு பிரச்சனை இல்லை அல்லவா, அதனால் அவர்கள் பகுதியிலே கடை வைத்திருப்பவர்கள் இதை ஒரு குற்றமாக நினைக்காத ஒரு சூழல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது, செத்து போன பிராணிகள் அது விற்பனை செய்யப்படுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது நமக்காக இருந்தாலும் சரிதான், அது பிற சமயத்தவர்களுக்காக இருந்தாலும் சரிதான். மார்க்கம் எதை உண்ணுவதை தடை செய்திருக்கிறதோ அதை விற்பனை செய்வதையும் தடை செய்திருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது நபியிடத்திலே ஒரு சந்தேகம் கேட்கப்படுகிறது. முஸ்லிமிலே வருகிறது. என்ன சந்தேகம் கேட்கப்படுகிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதரே, செத்து போன பிராணிகளுடைய அந்த இறைச்சியை நாம் பயன்படுத்துவது விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அந்த இறைச்சி நீங்களாக அதனுடைய மற்ற பொருட்களை மற்ற விதமான பயன்பாடுகளுக்கு நாம் பயன்படுத்திக் கொள்ளலாமா என்று கேட்கப்படுகிறது. உதாரணமாக அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், சில சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள், ஆடு மாடு ஒட்டகம் போன்றவற்றினுடைய அந்த கொழுப்புகளை எடுத்து அதை உருக்கி எண்ணெயாக மாற்றுகிறார்கள். அந்த எண்ணெய்களை உடம்பில் தேய்த்துக் கொள்கிறார்கள், தலையில் தேய்த்துக் கொள்கிறார்கள். அது மாதிரி விளக்குகள் எரிப்பதற்கு அந்த எண்ணெய்களை பயன்படுத்துகிறார்கள். இதை விற்பனை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அறுக்கப்படவில்லை, ஆடோ மாடோ முறையாக அறுக்கப்படாமல் இறந்துவிட்டது, அதனுடைய இறைச்சியை பயன்படுத்தவில்லை, எலும்புகளை பயன்படுத்தவில்லை, ஆனால் அதனுடைய கொழுப்பை மட்டும் தனியாக எடுத்து அதை எண்ணெயாக உருக்கி அதை வேறு வகையான பரிமாற்றத்தில் நாம் பயன்படுத்தலாமா, இது அனுமதி இருக்கிறதா என்று கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ ஹராமுன், அதுவும் தடை செய்யப்பட்டதுதான். அது அனுமதிக்கப்பட்ட பிராணிதான், அதனுடைய கொழுப்பு அனுமதிக்கப்பட்டதுதான், ஆனால் அது முறையாக அறுக்கப்படவில்லை என்பதனால் அதை எண்ணெயாக மாற்றி பயன்படுத்துவது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், இப்படித்தான் யூதர்களுக்கு அல்லாஹு தஆலா சில கொழுப்புகளை ஹராமாக்கி இருந்தார். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தந்திரம் செய்ய ஆரம்பித்தார்கள். கொழுப்பை கொழுப்பாகத்தானே பயன்படுத்தக்கூடாது, அதை எண்ணெயாக மாற்றி பயன்படுத்தலாம் அல்லவா என்று சொல்லி அந்த கொழுப்புகளை அவர்கள் எண்ணெயாக உருக்கி வேறு வகையில் அதை பயன்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உரியவர்களாக அந்த சமுதாயம் மாறியது. அந்த சாபக்கேடான காரியத்தை நீங்கள் செய்து விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதனால் இங்கே வியாபாரிகள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், எதுவெல்லாம் மார்க்கத்திலே உண்ணுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அவைகள் விற்பனை செய்வதற்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. செத்துப்போன பிராணிகளிடமிருந்து எடுக்கப்பட்ட மாமிச கொழுப்புகள் வேறு வகையான பரிமாணங்களில் அவைகள் வந்தாலும் கூட அவைகளும் மார்க்க அடிப்படையில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதை ஒரு வியாபாரி விற்பனை செய்தார் என்றால் அவரும் குற்றவாளியாக இருப்பார். தெரிந்தே ஒருவர் வாங்குகிறார் என்றால் வாங்குபவரும் இஸ்லாமிய பார்வையில் குற்றவாளியாக இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் அனுமதி இருக்கிறது. ஹதீசுகளிலே பார்க்கிறோம், ஒரு பிராணி செத்துவிட்டது என்று சொன்னால் எல்லாம் ஹராமாக ஆகி போய்விடுகிறது. ஆனால் ஒன்றை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம். எதை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றால் அதனுடைய தோலை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம். பதனிடப்பட்டதற்கு பிறகு அனுமதி அளிக்கப்பட்ட பிராணியாக இருந்தால், ஆடு மாடு ஒட்டகம் போன்ற அனுமதி அளிக்கப்பட்ட பிராணிகள் தாமாக இறந்துவிட்ட பிராணிகளுடைய தோல் நஜீஸாகுமா என்றால் அது பதனிடப்பட்டு விட்டால் அது அசுத்தம் என்ற நிலையிலிருந்து கடந்து அது சுத்தமானதாக மாறிவிடும். அதை பயன்படுத்தலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதையும் ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம். பெருமானாருடைய மனைவி அன்னை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களுடைய பணிப்பெண் ஒருவர் இருந்தார்.
அவருக்கு ஒரு ஆடு அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறது. யாரோ ஒருவர் அன்பளிப்பாக ஒரு ஆட்டை கொடுக்கிறார்கள். அந்த ஆட்டை எடுத்து அந்த அம்மையார் பராமரித்து வருகிற போது ஒரு நாள் அது திடீரென தாமாக செத்து போய்விட்டது. ஏதோ ஒரு உடல்நல கோளாறு ஏற்பட்டு அது செத்து போய்விட்டது. உடனே அந்த ஆட்டை அப்படியே பயன்படுத்தாமல் அப்படியே போட்டு விடுகிறார்கள். அதை அடக்கம் செய்வதற்கு அப்புறப்படுத்துவதற்கு அவர்கள் முனைந்து கொண்டிருக்கிற போது அந்த வீட்டிற்கு நபி அவர்கள் வருகிறார்கள். பார்க்கிறார்கள், ஆடு செத்து போய் கிடக்கிறது. அதை அப்புறப்படுத்துவதற்கான அந்த நடவடிக்கைகளில் இவர்கள் ஈடுபட்டிருப்பதை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆடு செத்து விட்டாலும் கூட அதனுடைய தோலை நீங்கள் எடுத்திருக்க கூடாதா? அதனுடைய தோலை உரித்து நீங்கள் எடுத்திருக்கலாமே, அதை பதனிட்டு அதை வேறு வகையான பயன்பாடுகளுக்கு நீங்கள் பயன்படுத்தி இருக்கலாமே என்று கேட்கும் போது அந்த பெண்மணியும் அந்த பெண்மணியினுடைய குடும்பத்தினரும் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னஹா மையித்துன், அது நாங்கள் அறுத்து இறந்ததல்ல, அது தாமாக செத்துவிட்ட ஆடாக இருக்கிறது, அதை எப்படி நாம் பயன்படுத்த முடியும் என்று கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா ஹர்ரம அக்லுஹு, அந்த இறைச்சி உள்ளிட்ட அந்த பொருட்களை பயன்படுத்துவதுதான் தடை செய்யப்பட்டிருக்கிறதே தவிர தோல் என்பது தடை செய்யப்படவில்லை. அதை பதனிடப்பட்டு விட்டால் அதை தாராளமாக பயன்படுத்தலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்படி ஒரு அனுமதி இருப்பதினால் தான் இப்பொழுது நாம் பயன்படுத்துகிற நிறைய தோல் பொருட்கள் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. நாம் அணிகிற செருப்புகளாக இருந்தாலும் சரி, நாம் கையிலே கொண்டு போகிற அந்த பைகள் பேக்குகளாக இருந்தாலும் சரி, இன்னும் தோல் சம்பந்தமான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அது எப்படி நமக்கு ஹலாலாக்கப்படுகிறது? அந்த பிராணி முறையாக அறுக்கப்பட்டதா அல்லது தாமாக செத்ததா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அது எத்தனையோ விதமான பரிமாணங்களுக்கு பிறகுதான் அந்த நிலைக்கு வருகிறது. அதை நாம் எப்படி அனுமதிக்கப்பட்டதாக பார்க்கிறோம் என்றால் இந்த ஒற்றை அனுமதிதான். அந்த அனுமதிக்கப்பட்ட பிராணிகளாக இருந்தால் அவைகள் அறுக்கப்படாமல் இறந்திருந்தாலும் கூட அவைகளுடைய தோல் பதனிடப்பட்ட நிலையில் அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருப்பதின் அடிப்படையில் தான் அவைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர மற்ற எல்லாமே தாமாக செத்துவிட்ட பிராணிகளாக இருந்தாலும் அவைகளை விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது இஸ்லாமியர்களுக்காக இருந்தாலும் சரிதான், மற்றவர்களுக்காக இருந்தாலும் சரிதான், எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் ஹலால் எனும் அந்த உணவு குறியீட்டு முறை. அவ்வளவுதான். ஹலால் குறியீடு என்றால் என்ன? மார்க்கம் அனுமதித்திருக்கிற விதத்தில் இந்த உணவுப் பொருள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கம் அனுமதிக்கப்படாத விதத்தில் இது தயாரிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு குறியீடு தான் ஹலால் குறியீடே தவிர இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமானது அல்ல. அது இஸ்லாமியர்கள் அல்லாத ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் பயன் தரக்கூடிய ஒரு பழக்கம் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதை பிற சமய மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதே போன்று வியாபாரிகளை பொறுத்தவரையில் வெளிநாட்டு பொருட்கள் என்று வந்துவிட்டால் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வெளிவருகிற பெரும்பாலான பொருட்களில் பன்றியினுடைய கொழுப்பு கலக்கப்பட்ட தயாரிப்புகள் நிறைய இருக்கிறது. அது சோப்பாக இருந்தாலும் சரி, பேஸ்டாக இருந்தாலும் சரி, பிஸ்கட், பிரெட் போன்ற எதுவாக இருந்தாலும் அவைகளில் பெரும்பாலும் பன்றியினுடைய கொழுப்பும் தடை செய்யப்பட்ட விலங்குகளுடைய கொழுப்பும் பெரும்பாலும் கலந்ததாகத்தான் இருக்கிறது. அதை அவர்கள் எப்படி மறைக்கிறார்கள் என்றால் அதில் என்ன பொருள் கலந்திருக்கிறது என்பதை குறிப்பிடப்படுகிற அந்த விதத்தில் தெளிவாக அதை குறிப்பிடாமல் ஈ கோடு என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். E110, E111, E120 என்று அந்த ஈ கோடு என்று ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கோடை உருவாக்கி வைத்துக் கொண்டு அதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். எனவே ஐரோப்பிய நாடுகளுடைய அந்த பொருட்களாக இருந்தால், இஸ்லாமிய நாடுகளாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அங்கு இருக்கின்ற உணவு கட்டுப்பாட்டு துறை அதை ஃபில்டர் செய்துதான் விற்பனைக்கு அனுப்புகிறார்கள். அது வேறு விஷயம். ஆனால் மற்ற நாடுகளிலிருந்து வரப்படுகிற பொருட்களாக இருந்தால் இந்த பொருள் அதிலே கலந்திருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த ஈ கோடுகளை எப்படி புரிந்து கொள்வது? அது கூகுள் போன்ற இணையதளங்களிலே போய் தேடி பார்த்துதான் இந்த ஈ கோடுக்கு என்ன அர்த்தம் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இதுவும் அவர்களுடைய வியாபார சூழ்ச்சிகளில் ஒன்றாக இருக்கிறது. இந்தியா பொறுத்த பொருட்கள் நாடுகளை பொறுத்தவரையில் நம்முடைய நாட்டிலே ஒரு பொதுவான ஒரு உணவு குறியீடு இருக்கிறது. எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் ஒரு கட்டம் போட்டு அதிலே பச்சை நிறத்திலே வட்டமிட்டிருப்பார்கள். அப்படி பச்சையிலே அடையாளமிடப்பட்டிருந்தால்
என்றால் அது 100% வெஜிடேரியன் என்பது அதற்கான பொருள். இதற்கு மாற்றமாக சிகப்பு நிறத்திலோ அல்லது வேறு நிறங்களிலோ அந்த வட்டம் இடப்பட்டிருந்தது என்று சொன்னால் அதிலே மாமிச கலவைகள் இருக்கிறது, மாமிச எண்ணெய்கள் கலக்கப்பட்டிருக்கிறது, மாமிச விலங்கினங்களுடைய கொழுப்புகள் கலக்கப்பட்டிருக்கிறது என்பதை அந்த பொதுவான குறியீட்டை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே உணவுப் பொருட்கள் என்று வருகிற போது நாம் பேணுதலாக இருக்க வேண்டும். இந்த உலகம் மிக மோசமான ஒரு நோக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டிய நாம் உணவுப் பொருட்கள் விஷயத்திலே எது ஹலால் எது ஹராம் என்பதை பேணுதலோடு அணுகி அதை நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கும் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எல்லா சமய மக்களுக்கும் இதற்கான தெளிவை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா அவனால் அனுமதிக்கப்பட்ட அந்த உயிரினங்களை அவனால் அனுமதிக்கப்பட்ட முறையில் பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் இறைவன் ஆக்கி அருள் விரிவாக. தடை செய்யப்பட்ட அனைத்து பொருட்களில் இருந்தும் விலகி இருக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் இறைவன் தேர்வு செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.